ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ். நேத்திக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஈரானோட மினிஸ்டரும் அதை சொல்லியிருந்தாரு, ட்ரம்ப்பும் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னு நியூஸ் கேட்ட உடனே நான் ஒரு குவிக் அப்டேட் வீடியோ போடலான் இருந்தேன். பட் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல, அதனால் போட மிஸ் ஆயிருச்சு. பட் இன்னைக்கு மார்னிங் நான் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை மறுபடியும் ஷட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. யூஎஸ் இன்னுமே அந்த பிளாக்கேடை ரிமூவ் பண்ணல, வெசல்ஸை ஃப்ரீயாக போக விடலைங்கிற காரணத்தினால இது வயலேஷன் ஆஃப் தியர் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு ஈரான் மறுபடியும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஷட் பண்ணிட்டாங்க. யூஎஸ் மறுபடியும் இதை ஓப்பன் பண்ணாங்கன்னா, ஃப்ரீயாக கமர்ஷியலாக இந்த வெசல்ஸை தாண்ட விட்டாங்கன்னா மட்டும்தான் நாங்கள் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணுவோங்கிற மாதிரி ஈரான் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது யூஎஸ் கிட்டேருந்தோ ட்ரம்ப் கிட்டேருந்தோ இன்னும் எந்த ரெஸ்பான்ஸும் வரல. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வரும், இல்லை நாளைக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணியே பார்க்கலாம். இது ப்ரொலாங் ஆச்சுன்னா மண்டே நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் மேலே போக போகிறதில்ல. எகிரிட்டு போகும்னு நினச்சேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தட்ஸ் நாட் கோயிங் டு பி த கேஸ். ஆயில் ப்ரைஸஸ்லாம் இதுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக கரெக்டாக இருந்தது. க்ரூட்லாம் $85 கீழே போயிருச்சு. இப்போ மறுபடியும் மண்டே ஓப்பன் ஆகும்போது எந்த விதமான நியூஸ் அப்டேட்டும் நம்மளுக்கு கிடைக்கலனா மறுபடியும் ஏற தான் போகுது. பட் ட்ரம்ப் பணிஞ்சு நாங்கள் பிளாக்கெட் எடுத்துருவோம், நீங்கள் ஃப்ரீயாக கமர்ஷியல் வெசல்ஸ்லாம் தாண்ட விடலாம், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை தாண்ட விடலாங்கிற மாதிரி சொல்லிட்டாருன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் ஆயிரும். வாரில் எந்த விதமான எஸ்கலேஷனும் நடக்காது. ஆயில் ப்ரைஸஸ்லாம் மறுபடியும் ஃபர்தராக ட்ராப் ஆகலாம், இல்லை அட்லீஸ்ட் $80 கிட்ட மெயின்டைன் ஆனாலே ஸ்டாக்ஸ்லாம் மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சிடும். நேற்று யூஎஸ் மார்க்கெட் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. கிரிப்டோ ஹாப்பியாக இருந்தது, கோல்டு ஹாப்பியாக இருந்தது. பட் க்ரூட் ஆயில் அடி வாங்கியிருந்தது. இது ரிவர்ஸ் ஆகுதா இல்லை இப்படியே மெயின்டைன் ஆகுதாங்கிறத நம்ம ட்ரம்ப்போட ரெஸ்பான்ஸ் வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். HDFC அவங்களோட Q4 FY26 ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. நான் இன்னுமே அவங்களோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை டீட்டெயிலாக படிக்கல. அவங்க இன்வெஸ்டர் பிரசன்ட் இன்னும் வரல. 4 மணிக்கு தான் அவங்களோட கான்ஃபரன்ஸ் கால் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. ஐம் வெயிட்டிங் ஃபார் இட். கண்டிப்பாக அதை கேட்பேன். நாளை வீடியோவில் உங்ககிட்ட டீட்டெயிலாக HDFC பேங்கோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் மேலோட்டமாக பார்க்கும்போது அவங்க EPS இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் அண்ட் இயர் ஆன் இயர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. 9% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்களோட EPS இந்த பர்டிகுலர் குவார்ட்டருக்கு 13.16 ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த என்டையர் இயர் பார்த்தீங்கன்னா 49.26 ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான். அவங்க கோர் பேங்கிங் பிஸ்னஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, செக்மெண்டலாக அவங்களோட அதர் சப்சிடரி பிஸ்னஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நான் இன்னும் டீட்டெயிலாக படிக்கல. அதை படிச்சுட்டு கண்டிப்பாக நாளைக்கு ஒரு டெடிகேட்டட் வீடியோ ஃபார் HDFC's Q4 earnings ரிப்போர்ட் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். பட் சேனல்ஸில் ரிப்போர்ட் பண்ணதை வச்சு பார்க்கும்போது அவங்க நெட் ப்ராஃபிட் 9% ரைஸ் ஆயிருக்கு. ₹13 அவங்க ஒரு ஃபைனல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் 19 அன்றைக்கி யாரெல்லாம் ஷேர் ஹோல்டராக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த டிவிடெண்ட் கிடச்சிருங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் ஆப்வியஸ்லி ரெக்கார்ட் டேட். 19,221 crores அவங்களோட நெட் ப்ராஃபிட் ஸ்டாண்டர்ட்லேயே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ ஓவராலாக HDFC பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா இல்லையா, அவங்க கான்ஃபரன்ஸ் காலில் என்ன சொன்னாங்க, இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கிறதா நான் உங்ககிட்ட நாளைக்கு கூட டீட்டெயிலாக பேசுகிறேன். அவங்க ஒரு ஃபண்ட் ரைசிங்க்கும் பிளான் பண்ணியிருக்காங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஐ வில் கோ டீப் இன் டு இட் அண்ட் டிஸ்கஸ் வித் யூ டுமாரோ. எஸ் பேங்க் அவங்களோட நெட் ப்ராஃபிட் 45% ரைஸ் ஆயிருக்குங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 1,068 crores அவங்களோட நெட் ப்ராஃபிட்டை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அசெட் குவாலிட்டியை தான் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறதா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க அசெட் குவாலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ரொவிஷன்ஸ் ஃபார் பொட்டன்ஷியல் பேட் லோன்ஸும் 41% விழுந்திருக்கு. 187 crores தான் இப்போ அவங்க கரண்ட் ப்ரொவிஷன்ஸ். நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இதில் சுமிட்டோமோ மிட்சுயி ஒரு பெரிய ஸ்டேக் எடுத்திருந்தாங்க. ஸோ நவ் தேர் த லார்ஜஸ்ட் ஹோல்டர் ஆஃப் ஷேர் ஹோல்டர் ஆஃப் எஸ் பேங்க். அசெட் குவாலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது ரொம்பவே நல்ல சைன் ஃபார் எஸ் பேங்க். எஸ் பேங்கோட ஏர்னிங்ஸ் போட்டு நான் டீட்டெயிலாக படிக்கல. உங்களுக்கு வேணுமா வேணாமாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட இந்த கம்பெனி இல்லை, ஸோ நான் மேலோட்டமாக தான் இதெல்லாம் பார்ப்பேன். இஃப் யூ வாண்ட் அ டீப் டைவ் ஐ ட்ரை டு ஆட் இட் இன் டுமாரோஸ் வீடியோ. சேம் அப்ளைஸ் டு ICICI பேங்க். அவங்களோட ரிசல்ட்ஸ் இன்னுமே வரல. பட் அவங்களோட ஏர்னிங்ஸ் இன்றைக்கி வந்துடும். டிவிடெண்ட் எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அவங்க மார்ஜின்ஸ் ஃப்ளாட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி அனலிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. ICICI எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறத நான் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட மேலோட்டமாக டிஸ்கஸ் பண்ணுவேன். ICICI பேங்க்கில் உங்களுக்கு ஒரு டீப் டைவ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் என்கிட்ட இருக்கிற பேங்க்ஸ் மட்டும் தான் ரொம்ப டீட்டெயிலாக கவர் பண்ணுவேன். அது தவிர IDFC நிறைய பேர் ஹோல்ட் பண்ணுறீங்க, அதுக்காக நான் டீட்டெயிலாக அதை கவர் பண்ணுவேன். பட் இஃப் யூ வாண்ட் அ டீப் டைவ் ஆன் தீஸ் பேங்க்ஸ் அஸ் வெல், நான் கண்டிப்பாக உங்கள் கூட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். ஈரான் மறுபடியும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். இதில் ஏதாவது அப்டேட் வந்தாலும் நான் இமீடியட்டாக ஒரு போஸ்ட்டாவோ இல்லை முடிஞ்சால் ஒரு குயிக் அப்டேட் வீடியோ போடுறேன். இல்லை நாட வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அவங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அவினாஷுங்கிறவர் 2 நாள் முன்னாடி என்னோட ஆவரேஜிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி கேட்டிருந்தார். நான் 2 நாள் முன்னாடி என் வீடியோலேயே அதை பற்றி முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். பட் எப்படி இது ஒர்க் ஆகுதுங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் கொஸ்டின் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். when a stock price goes down after the initial entry and when it goes up, ஸோ டவுன்வர்ட் ஆவரேஜிங் பண்ணணும்னா எப்படி பண்ணுறது, இன்கேஸ் நம்ம வாங்கிட்டு அது மேலே ஏறிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் அப்வர்ட் ஆவரேஜிங்கை எப்படி கையாளுவீங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு நம்ம டவுன்வர்ட் ஆவரேஜிங் பார்த்தலாம், அது கொஞ்சம் ஈஸி டு எக்ஸ்பிளைன். ஸோ நான் முதல்ல ப்ரைஸ் ரேஞ்சை செட் பண்ண மாட்டேன், வேல்யூ ரேஞ்சை என் மைண்டில் செட் பண்ணிப்பேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பர்டிகுலர் மெட்ரிக் இதோட PE ரேஷியோ 20 to 25 வரைக்கும் இருந்ததுன்னா இவங்களோட க்ரோத்துக்கு இது அட்ராக்டிவான ஒரு வேல்யூ ஜோன் நான் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் லுக்கிங் அட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஹெவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு கம்பெனியாக இருந்ததுன்னா ஐ வில் லுக் அட் EV to EBITDA மல்டிபிள். இல்லை பேங்க்ஸ் இல்லை அதர் ஃபினான்ஷியல்ஸாக இருந்ததுன்னா ஐ லுக் அட் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ. இந்த மாதிரி அந்தந்த கம்பெனிக்கு ஏற்ப நம்ம ஒரு மெட்ரிக்கை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்வியஸாக நம்ம ஆல்ரெடி ரீசர்ச் போட்டு தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் டிசைட் பண்ணியிருப்போம். ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டிலேருந்து அவங்க மேனேஜ்மெண்ட் இது வரைக்கும் எப்படிலாம் வந்து கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ஒழுங்காக மீட் பண்ணுறாங்களா இல்லை பீட் பண்ணுறாங்களா, அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்குது, இந்த பிஸ்னஸ்க்கு லாங் டேர்ம் டியூரபிலிட்டி இருக்கா, இட்ஸ் ஹை குவாலிட்டி பிஸ்னஸ், அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற முடிவே எடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேல்யூவேஷனை பார்ப்போம், நம்மளுக்கு எந்த வேல்யூ கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ ஐ வில் ஆஸ் லாங் அஸ் இட் ட்ரேட்ஸ் வித்தின் தட் பர்டிகுலர் ரேஞ்ச் நான் வந்து கண்டிப்பாக அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டேன். பட் ஐ வில் ஒன்லி இன்வெஸ்ட் இன் அ ஸ்டாகர்ட் ஃபேஷன். டவுனோட ஆவரேஜிங் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்ததுன்னா இஃப் த ஸ்டாக் இஸ் ஆல்ரெடி இன் அ டவுன் ட்ரெண்ட் அண்ட் ஐ எக்ஸ்பெக்டட் டு ஃபால் ஃபர்தர், நான் 100 ரூபாய் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன்னா முதல்ல எடுத்தோடனே ஆப்வியஸாக இனிஷியல் டேஸ்லாம் நான் 50 ரூபா 60 ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு விழ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே வருவேன். பட் என்னோட காஸ்ட் பேசிஸ் பெருசாக குறையிற மாதிரி தெரியல. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது நம்ம வாங்கிட்டோங்கிறதுனால அந்த ஸ்டாக் உடனே மேலே ஏற போகிறதில்ல. அந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட் ப்ரொலாங் ஆக தான் போகுது, பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருந்தால் அதுவும் ப்ரொலாங் ஆக தான் போகுது. ஸோ அப்வர்ட் ஆவரேஜிங்க்கு மார்க்கெட் ஆல்ரெடி அந்த ஸ்டாக் பற்றி பாசிட்டிவாக யோசிச்சுட்டு இருந்ததுன்னா நம்மளுக்காக அதை வெயிட் பண்ணி நிறையா டைம் கொடுக்காது. சேம் அப்ளைஸ் டு டவுன் ட்ரெண்ட் ஸ்டாக்ஸ். நம்மளுக்காக அந்த ஸ்டாக் விழுறதை நிறுத்த போகிறதில்ல. ஸோ நான் ஒரு 10% 15% தான் முதல்ல பணத்தை உள்ளே கொண்டு போவேன். அது அங்கேருந்து சென்டிமெண்ட் ரெக்கவர் ஆக மாதிரி தெரிஞ்சதுன்னா என்னோட பர்ச்சேஸை நான் அக்ரெசிவாக வாங்க ஆரம்பிப்பேன். பட் சென்டிமெண்ட் இன்னுமே புவராக தான் இருக்குன்னா அடுத்த ஒரு 10% ஃபாலுக்கோ இல்லை ஒரு 5% ஃபாலுக்கோ நான் வந்து ஒரு 10 to 15%, நான் ஏற்கனவே 10% போட்டிருந்தேன்னா இந்த வாட்டி கொஞ்சம் டபுள் டவுன் பண்ணி 15% 20% இன்வெஸ்ட் பண்ணுவேன். மீதி என்கிட்ட இருக்கிற அந்த 70-75% அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அடுத்த ஃபால் இன்னொரு 5% 10%க்கோ நான் வந்து அடுத்த வாட்டி 30% இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி டவுன்வர்ட் ஆவரேஜிங் ஃபார் எவ்ரி 5% or 10% டிப்பில் நான் போட்ட அமௌண்ட்டை அதிகப்படுத்திட்டே போவேன். அண்ட் இது ஒரு 20 to 30% ஃபால் வரைக்கும் நான் பிளான் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கும் கீழே விழுந்துச்சுன்னா தென் ஐ ஹவ் டு ரீகன்சிடர் மை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன். அவ்வளோ சீப்பாக ஒரு ஸ்டாக் போச்சுன்னா தென் தேர் மைட் பி சம்திங் ராங் வித் த கம்பெனி. அப்போ நான் வந்து ரீஎவலுவேட் பண்ணுவேன். அப்போவும் அட்ராக்டிவாக இருந்தால் தென் ஐ ஹவ் டு வெயிட் ஃபார் இட். லாஸ்ட்டில் தான் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து ஒரு 30% ஃபால் இருக்கும் தான் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எதர் ரெக்கவர் ஆயிரும், இல்லை கொஞ்ச நாள் கன்சாலிடேட் ஆகி ரெக்கவர் ஆகும். இல்லை சில கம்பெனி ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுது, அந்த கம்பெனியே பெரிய பிரச்சனையில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து அதுக்கு முன்னாடியே எக்ஸிட் ஆயிருக்கேன், லாஸ் புக் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்வர்ட் ஆவரேஜிங் அந்த அதர் ஹேண்ட், இந்த கம்பெனி பாசிட்டிவ் டெரிட்டரியில் இருக்குது பட் இப்போ என்னோட வேல்யூ ஜோனில் இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா நான் ரொம்பவே அக்ரெசிவாக ஆகுவேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நெபியஸாக எடுத்துக்கலாம். நெபியஸ் ஆல்ரெடி $20 $80 $90 $120 $130 $150 போயிட்டே இருந்தது. மைக்ரோசாஃப்ட் டீல் கிடச்சக்கப்புறம்லாம் அது கிட்டத்தட்ட ஒரே நாளில் 30-40% ஏறி இருந்தது. நான் அது ஆக்சுவலி $20 க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி தான். அரௌண்ட் 60-70 ரேஞ்சில் கூட நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கேன். பட் சம்திங் வாஸ் ஸ்டாப்பிங் மீ. அது $130 $140 கரெக்ட் ஆகி திரும்ப $80 வந்து விழுந்தம்போது சென்டிமெண்ட் டென்ட் ஷிஃப்ட். அது வேறு ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் ஹெவியாக விழுந்திருந்தது. அதனால் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் விழும்போது நான் உடனே அக்ரெசிவாக வாங்கினேன். பிகாஸ் ஐ நோ தட் த ஸ்டாக் வில் இமீடியட்லி மூவ். லாங் டேர்ம் ட்ரெண்ட் பார்க்கும்போது அது ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருந்தது. ஸோ $80 $85 நான் நிறையா பர்ச்சேஸ் பண்ணி என்னோட அக்ரெசிவ்னஸ் அதில் காமிச்சிருந்தேன். அங்கேருந்து அந்த ஸ்டாக் மேலே கீழும் போயிட்டுருக்கும். பிகாஸ் ஹைலி வாலட்டைல். ஸோ அது ஒரு எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்காதீங்க. பட் அக்ரெசிவாக வாங்கணும். அப் ட்ரெண்டில் இருக்குது, நல்ல பாசிட்டிவ் சென்டிமெண்ட் அந்த கம்பெனியில் இருந்தது. பட் இட் இஸ் வித்தின் யுவர் வேல்யூ ஜோன்லாம் முடிஞ்ச அளவுக்கு அக்ரெசிவாக வாங்குறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். பட் இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி. அவர் இனிஷியலாக எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறங்கிற மாதிரி கேட்டிருந்தார். நான் 100 ரூபா ஒரு கம்பெனியில் போடலான் இருந்தேன்னா முதல்ல ஒரு 10% 15% தான் போடுவேன். அப்புறமா அது விழ என்னோட பர்சன்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்திட்டே போவேன். அப்போ என்னோட காஸ்ட் பேஸஸ் சிக்னிஃபிகண்ட்டாக கீழே விழுந்துகிட்டே இருக்கும். இதை நான் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான். அதுக்கு முன்னாலாம் நான் வந்து ஒரு மாதிரி ஒரு பிளானே இல்லாமல் ஒரு ப்ரிப்பேர்ட்னஸே இல்லாமல் விழ வாங்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு 10% ஃபால்லே என்னோட மொத்த பணத்தையும் உள்ளே போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா அது இன்னொரு 15-20% கரெக்ட் ஆகும்போது வேடிக்கை பார்க்குறத வரை எனக்கு வேறு வழி இல்லாமல் இருந்திருக்கும். ஐ couldn't have purchased the company at a cheaper price as well as I have to go through the entire cycle of it performing very badly and then recovering. இது நிறைய பேர் கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் அவினாஷ் ஐ ஹவ் ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின். உங்களுக்கு இதில் இன்னும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் வச்சு நான் $200 வாங்கினேன், $180 இவ்வளோ வாங்கினேங்கிறத சொல்ல முடியாது. பிகாஸ் தட் வுடன்ட் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ. அதே எக்ஸாம்பிள் எடுத்து நீங்கள் இன்னொரு இடத்துல அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஒரு ஃபிலாசபிக்கல் டோனோட தியரட்டிக்கலாக தான் உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஐ ஹோப் ஐ மேட் சம் சென்ஸ். இந்த வீடியோவில் நம்ம சில இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் பார்த்துருந்தோம்.
நாளைக்கு பேங்க்ஸோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸையுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.